அண்மை செய்தி. குவைத் தீ விபத்தில் பலியான தமிழர்கள் 7 பேரின் உடல்களும் கொச்சி வந்தடைந்தன. அவர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்ப ஏற்பாடானது செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழகத்தை சேர்ந்த 7 பேரது உடல்களை தற்போது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடல்களை விமானத்திலிருந்து இறக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ராமகருப்பண்ணன், அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த வீராசாமி, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முகமது ஷரீப், தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ரிச்சர்ட் ராய், திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த எஃப்எம்ஏசன் ராஜு, சென்னை ராயபுரத்தை சேர்ந்த கோவிந்தன் சிவசங்கர். இந்த 7 பேருடைய அந்த உடல்கள் கேரளாவிலிருந்து தற்போது தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. கட்டட தொழில் செய்வதற்காக குவைத் நாட்டிற்கு சென்ற தமிழர்கள், அதே போல கேரளாவை சார்ந்தவர்கள் என பலரும் அந்த தீ விபத்திலே சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். 12ஆம் தேதி அதிகாலை அவர்கள் தங்கியிருந்த அந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட அந்த கேஸ் வெடித்து சிதறியதன் மூலமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. எனவே அந்த தீ மலமளவென பற்றி எரிந்து அருகில் இருக்கக்கூடிய அறைகளுக்கும் சென்றதாகவும், இத்தீயில் கருகி ஏராளமான பொருட்கள் நாசமானதோடு மட்டுமில்லாமல் அங்க அந்த அதிகாலை நேரத்திலே தூங்கிக் கொண்டிருந்த தொழிலாளிகள் அவர்கள் மூச்சு திணறி பலரும் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தொழிலாளிகள் பகல் முழுவதும் வேலை பார்த்துவிட்டு நள்ளிரவு நேரத்தில் வந்து படுத்து உறங்கி இருக்கின்றார்கள். அப்படி உறங்கியவர்கள் அதிகாலை நேரத்திலே திடீரென்று ஒரு வெடி விபத்து ஏற்பட்டு, அதாவது இந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து அதன் மூலமாக கரும்புகை சூழ்ந்திருக்கின்றது. இதனால் செய்வதறியாது திகைத்திருக்கிறார்கள். எப்படி இங்கிருந்து தப்பித்து வெளியேறுவது, வழி எது என்று கூட தெரியாமல் அந்த அறைக்குள்ளேயே கத்தி கதறி கூப்பாடு போட்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஜன்னல் கதவுகள் வழியாக ஒரு சிலர் குதித்ததாக கூறப்படுகின்றது. அப்படி ஜன்னல் கதவுகள் மூலமாக குதித்து தப்பித்து வெளியேற முயற்சி செய்தவர்களும் படுகாயங்களோடு அங்கேயே உயிரிழந்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் படுகாயம் அடைந்தோர், உயிரிழந்தோர் ஆகியோரெல்லாம் மீட்கக்கூடிய பணி என்பது நடைபெற்று வந்த சூழ்நிலையில் உயிரிழந்த தமிழர்களுடைய உடல்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. 7 மாவட்டங்களுக்கும் கொச்சியிலிருந்து தனித்தனியாக அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக அமரர் ஊர்தி வாகனத்தின் மூலமாக கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சார்பில் 7 அமரர் ஊர்தி வாகனங்கள் தற்போது கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. குவைத்திலிருந்து மத்திய அரசினுடைய தனி விமானம் மூலமாக அவர்கள் உடல்களானது கொச்சிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கொச்சியில் இருக்கக்கூடிய அவர்களது உடல்கள் அங்கே கேரளாவை சார்ந்தவர்களுடைய அந்த தொழிலாளிகளுடைய உடல் கொடுக்கப்பட்டு, அதன் பிறகு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுடைய உடல்களும் தமிழக அரசின் மூலமாக கொண்டு செல்லப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த குவைத் தீ விபத்தை பொறுத்தவரை கேரளாவை சார்ந்தவர்கள் 23 பேரும், தமிழகத்தை சேர்ந்தவர்கள் 7 பேரும், கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவரும் உட்பட இந்தியாவை சேர்ந்தவர்கள் 45 பேர் இந்த கட்டிட தொழிலாளிகள் இந்த தீ விபத்திலே உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இறந்தவர்கள் அனைவரது உடலும் கண்டெடுக்கப்பட்டு அவர்கள் தற்போது மரபணு சோதனை மூலமாக அவர்களது உடல்கள் எந்தெந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்பது கண்டறியப்பட்டு அவர்களது உடல்கள் தற்போது அனுப்பி வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். குவைத் தீ விபத்தில் பலியான இந்தியர்களது உடல்கள் கொச்சி விமான நிலையம் வந்திருக்கின்றது. இந்தியர்களுடைய உடல்களுடன் இந்திய அந்த வான்படை விமானம் கொச்சி வந்தடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விமானத்திலிருந்து அந்த உடல்கள், இறந்தவர்களுடைய உடல்கள் அங்கிருந்து முழுமையாக சுற்றப்பட்டு வெள்ளை நிற துணிகளிலே சுற்றப்பட்டு பிளாஸ்டிக் பைகள் மூலமாக கிறிஸ்தவம் போடப்பட்டு அவை விமானத்தின் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடல்களை அதிகாரிகள் சோதனை செய்து சரிபார்த்து அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காட்சியும் நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகு கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்களது உடல்கள் தனியாகவும், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களது உடல்கள் தனித்தனியாகவும் பிரித்து எடுத்து அந்தந்த மாநிலத்திற்கு அனுப்பப்பட இருக்கின்றது. குவைத் நாட்டிலிருந்து உயிரிழந்த அப்பாவி தொழிலாளிகளுடைய அந்த உடல்கள் என்பது தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சிக்கு தற்போது அந்த உடல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது.
தமிழக முதலமைச்சர் இறந்தவர்கள் உடல்களுக்கு தற்போது இறந்தவர்களுக்காக இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இறந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் உதவிக்காக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க டைரெக்டாக கொண்டு போய் இறக்க சொல்லியிருக்காங்க சார். நல்லபடியாக இறக்கி விட்டாங்க சொல்லியிருக்காங்க சார். போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கா? இருக்குது சார். போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேரளா போலீஸ்னு இருக்காங்க சார். அங்கே வரைக்கும் இருக்கோ அல்லது பஸ் செக் போஸ்ட் வரைக்கும் வராங்க சார். நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே எத்திருக்கு? நேற்று 8 மணிக்கு கிளம்பி நைட்டு ஒரு 3 மணிக்கு இங்கே ரீச் ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்பி அப்படியே டைரெக்டாக சென்னை, விழுப்புரம், கடலூர், திருச்சி, ராமநாதபுரம், அதாவது ஓன் டிஸ் எல்லாம் போகும். கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸும் கூட இருக்கு. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். எத்தனை டிரைவர்ஸ் இருக்கு? டிரைவர்ஸ் ஒரு வண்டிக்கு 2 டிரைவர், 8 வண்டி 16 டிரைவர் இருக்கு. 16 டிரைவர்ஸ் இருக்கா? ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா ஒரு வண்டி ஏதாவது ஃபால்ட்டுனா வண்டி, ஸ்பேர் வண்டி ஒன்று 7+1 8 இருக்குது. അതാണ് പുരിച്ചിരിക്കുക. എന്തായാലും നേരത്തെ സൂചിപ്പിച്ചതുപോലെ തന്നെ 8 വണ്ടികളാണുള്ളത്. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து 2 வண்டி, கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து 3 வண்டி, தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து 1 வண்டி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து 2 வண்டி, மொத்தம் 8 வண்டி வந்திருக்கிறோம். ஒரு ஸ்பேர் வண்டி. தமிழ்நாட்டினுடைய ஆட்கள் 8 பேர் ஸ்பாட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஓகே சார். தற்போது கேரளா தமிழர்களது உடல் வாகனத்தில் ஏற்றப்படுகின்றது. அவர்களது உடல் தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த உறவினர்களிடம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு கட்டிட நிறுவனம் ஒன்றை, கேரளாவை சேர்ந்த கட்டிட நிறுவனம், அந்த கட்டிடத்தில் ஏராளமான தமிழர்கள், அதே போல கேரளாவை சார்ந்தவர்கள் என இந்தியர்கள் பலரும் தங்கி அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் கட்டிடத்தில் கடந்த 12ஆம் தேதி பற்றிய தீ மலமளவென பரவி கொழுந்து விட்டு எரிந்தது. இந்த தீ விபத்தில் 7 தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் 40க்கும் மேற்பட்டோர் கருகி பலியாகி இருக்கிறார்கள். இவர்கள் தற்போது அந்த உடல் என்பது மீட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை, தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இதற்கு முன்னதாக கடந்த 48 மணி நேரத்தில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை சார்ந்த அதிகாரிகள் தொடர்ந்து தீவிரமாக செயல்பட்டு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். உடல்களை அடையாளம் காணக்கூடிய பணியை அதிகாரிகள் விரைவாக மேற்கொண்டு தற்போது இந்த உடல்கள் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.